ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வொகேட்ஸ் தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம். சிறந்த குற்றவியல் வழக்கறிஞர், மூலக்கார். சண்முக சுந்தரம் சொன்னா, ஐயா நம்ம போகிற ரூட்டில் போனால் நல்லது, நீங்கள் அக்ரெசிவ் ரூட்டில் போனீங்கன்னா கோர்ட்டை பகைச்சக்கூடாது. அவருக்கு தெரியும் இன்னெல்லாம் நடக்கும்னு தெரியும். கோர்ட்டை பகைச்சக்கூடாதுங்க, அது பெரிய இடம். நம்ம அரசாங்கங்கிறது ஒரு பில்லர், ஜுடிஷியரிங்கிறது ஒரு பில்லர். நீதிபதிகளை மதித்து அவங்கள சொல்கிற பேச்சு கேட்டு தான் பண்ணணுன்னா, நீ என்ன கோர்ட்டுக்கு சப்போர்ட்டா, ஜட்ஜுக்கு சப்போர்ட்டா, அதுக்கு சப்போர்ட்டாலாம் கேட்டாங்கன்னா, அது அவரை விட ஒரு 40 வயசு கம்மியானவங்க அவரை கேவலமாக பேசினா அது எப்படிங்க பொறுத்துப்பாரு? இது லீகல் லுமினரி. அவர் இப்போ முதலமைச்சர் அதை நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக தான் ராஜினாமா பண்ணாரு. சார் என்ன தான் ராஜினாமா பண்ணக்கூடிய அவசியம் என்ன? அவர் கட்சி ஆட்சி நடக்குது. செந்தில் பாலாஜி வெளியில வரணும்னா முதல்ல எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும், அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணணும், அவர் தம்பியை சரண்டராக சொல்லணும். இது பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக என்போர்ஸ்மெண்ட் உங்களை பெயிலில் போகிறதுக்கு அலோவ் பண்ணும். வயிற்றில் நெருப்பு கட்டினாம இந்த 22ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கலைன்னா சரண்டர் ஆனுன்னு ரூல் இருக்கு. அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஒரு மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. இடி கிட்டேருந்து ஒரு அஃபிடவிட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அது அன்னூல் டேட் போடுவார். அந்த டேட் 22ஆம் தேதிக்குள்ளே இருந்ததுன்னா தலை தப்பிச்சுது. 22ஆம் தேதிக்கு அப்புறம் வந்ததுன்னா சிக்கலில் மாட்டிக்கணும். கொடநாடு வழக்கு இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எடப்பாடி மாட்டிக்கினாரு. 2 பெரும் தலைவர்களுமே சிக்கலில் இருக்காங்க. மீண்டு வருவாங்க. அது நம்ம மீண்டு வருவாங்களா மாட்டாங்களா நம்ம கணிக்க முடியாது. எப்படி சசிகலா முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டு பெங்களூர் கூட்டு போயிட்டாங்க. 2 நாளில் முதலமைச்சர் ஆக வேண்டியவர் வித்யாசாகர் காணாம போயிட்டார். கவர்னர் எங்க இருந்தாலும் தெரியல, இருந்தாலும் கவர்னர் காணாம போய் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் டெல்லி. அந்த மாதிரி ஒரு பயம் வருமோன்னு பயப்படுறாங்க திமுக. ஏன்னா சனாதன மேட்டரில் எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் அடுத்த ஸ்டேஜ் என்ன நமக்கு தெரியும். அது நார்த்லேயே கூட்டு போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பரபரப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்து இந்த 2 பேருக்கான ஒரு சண்டை சச்சரவுகள் போயிட்டு இருந்துச்சு. அதாவது கொடியை பயன்படுத்தக்கூடாது, அதிமுக லெட்டர்பேடை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் மீது இருக்கக்கூடிய இடைக்கால தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுவும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓபிஎஸ்க்கு அதிமுக கிடைக்காதுன்னு எதிர்பார்த்தது தான். இது ஒன்றும் பிரம்ம ரகசியம் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி எம்எல்ஏஸ், எம்பிஸு, பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர் எல்லாம் எடப்பாடி கூட இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் மனம் தளராமல் எனக்கு தொண்டர்கள் சப்போர்ட் இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு கட்சி யார்கிட்ட போகணுங்கிறத முடிவு பண்ணக்கூடியது தேர்தல் கமிஷன் இல்லை, மக்கள் தான். ஜெயலலிதா, ஜானகி 2 பேரும் ஏடிஎம்கே வச்சுருந்தாங்க. அப்போ 89 அந்த பீரியடில் எம்ஜிஆர் மறைந்த பிறகு. அப்போ 2 பேர் சின்னமும் போயிடுச்சு, முடக்கப்பட்டது. ரெட்டைப்புறாவும் சேவல்லையும் போட்டி போட்டாங்க. 2 பேருமே தோற்று போயிட்டாங்க. டிஎம்கே வந்துடுச்சு. அதிமுக முதல் தடவை பிளவுபட்டது அந்த பீரியட் தான். அப்புறம் ஜானகி அம்மாவுக்கு வேண்டாம், இதுக்கு நம்ம கட்சி, நம்ம ஹஸ்பண்டு தோக்கின கட்சி அழிஞ்சு போகக்கூடாதுன்னு பெருந்தன்மையோடு அந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்து எல்லாம் அரசியலை திறந்துட்டு விலகி போயிட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா முழுமையாக எடுத்துட்டாங்க. கட்சி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஜெயலலிதாவும் இல்லை, ஜானகியும் இல்லை, பெருந்தலைவர்கள் யாரும் இல்லை. 2 பேருமே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். ஸோ யாரும் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. பழனிசாமிக்கு விட்டு கொடுக்க போகிறதில்ல, ஓபிஎஸ்க்கு பழனிசாமி விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் என்ன நடக்கும்னா மேல்முறையீட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுப்ரீம் கோர்ட் அங்கே ஜெயிப்பாங்களா, தள்ளி போகலாம். இந்த பேட்டில் தொடரும். ஆனால் ஓபிஎஸ் என்ன பிளான் பண்ணுறாரு, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போவோம், அதுக்குள்ளே பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருது ஏப்ரல். சுப்ரீம் கோர்ட்டில் போனால் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம மோடியோட அன்பை பெற்று என்டிஏ கூட்டணியில் வந்துட்டோன்னா நமக்கு பிற்காலத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா எடப்பாடி இனிமேல் கூட்டணி பிஜேபியோட கிடையாது. எப்போ எஸ்டிபியோட போயிட்டாங்களோ பாஜகவுக்கான கதவு அடைக்கப்பட்டது. ஏன்னா எஸ்டிபி இருக்கிற இடத்துல பாஜக என்றைக்குமே இருக்காது. சின்ன குழந்தை கூட தெரியும். இதுக்கு ஒன்றும் வரலாறு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சது ஃபைனல், இனிமேல் மாற்ற முடியாது. மோடி என்ன பண்ணுவார், ஓபிஎஸை வச்சு அதிமுகன்னு ஒரு கட்டமைப்பு பண்ணுவார். அப்போ இவருக்கு ஏதாவது லாபம் ஒரு 2 சீட்டில் ஜெயிச்சு இல்லை பழைய மந்திரி ஆனார்னா
அது அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு அதிகமாக வரும்னு பார்க்கணும். எடப்பாடி தனியாக நின்று போட்டி போடுற அணிக்கா, என்டிஏல இருக்கிற ஓபிஎஸ்கா. ஏன்னா 2 பேர் ஏடிஎம்கே தான் சொல்லிப்பாங்க. இவர் பேர் சின்ன இல்லாட்டி கூட இல்லை. ஒர்ஸ்ட்டுக்கும் ஒர்ஸ்ட்டு மோடி முடிவு பண்ணார்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பழனிசாமியோட சின்னத்தை முடக்கிறதுக்கும் பிளான் பண்ணுவார். யாராவது விட்டு கேஸ் போட வச்சுட்டு முடக்கிடுவாங்க. அப்போ லெவல் பிளேயிங் கிரவுண்ட் ஆகிடும். 2 ஏடிஎம்முக்கா 2க்கும் 8 கிடையாது. 2 வேறு வேறு சின்னத்தில் போட்டு போடுன்னா ஜனங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த 4 மாதத்தில் குரூஷியல் ஃபார் ஏடிஎம் என்ன வேணால் நடக்கலாம். அது இல்லாமல் 2 வழக்குகள் பாயுது. இப்போ ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய பார்வையில் வர வழக்கு பிப்ரவரி மாதம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமான்னு தெரியல. ஏன்னா சுவமோட்ட வழக்கு, கொடநாடு வழக்கு இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எடப்பாடி மாட்டிக்கினார். ஸோ 2 பெருந்தலைவர்களுமே சிக்கலில் இருக்காங்க. மீண்டு வருவாங்க. அது நம்ம மீண்டு வருவாங்களா மாட்டாங்களா நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கும். ஒரு கால் பாதகமாக வந்ததுன்னா 2 பேருமே ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா அப்போ தான் கட்சி தலைமை யார்கிட்ட போகுங்கிறது ஆக்சுவல் முடிவு வரும். அப்படியே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தாலும் அந்த அதிமுக கட்சி 2 பேர்த்துக்கு பொதுவாக என்ன சார் ஆகும்? இல்லை, இப்போது இந்த 2 பேருக்கும் தண்டனை வருமா? பொன்முடி மாதிரி இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா இல்லை 2 பேருமே விடுவிக்கப்படுவார்களா? இதெல்லாம் நீதிமன்றம் தான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு 2 பேரும் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னா 2 பேருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுப்ரீம் கோர்ட் இது லாஸ்ட் ரெசார்ட், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் டாக்டர் ஜெயச்சந்திரன் சொன்ன தீர்ப்பு பிரகாரம் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போது டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். 1 மாதம் டைம் கொடுத்தார். 22ஆம் தேதிக்குள்ளே முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அது பொன்முடி கேஸில். அதே மாதிரி டாக்டர் ஆனந்த் வெங்கடேஷ், ஜஸ்டிஸ் டாக்டர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு எப்படி பாதகமாக கொடுத்தா கூட ஒரு ரிலீஃப் கொடுப்பார். 1 மாதம் போகலாம். இல்லை ரிலீஃப் கொடுத்தாலும் கொடுக்காம இருக்கலாம். அதை நீதிபதியோட தனிப்பட்ட ஒரு நீதியை பொறுத்து நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஒரு கால் பாதகமாக வந்ததுன்னா 2 பேருக்கும் சிறைக்கு போக நேர்ந்ததுன்னா 2 பெருந்தலைவர்களும் இல்லாமல் கட்சி எப்படி நடத்த முடியும்? நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான். நான் சிறைக்கு போகணுன்னு ஆசைப்படல. ஒரு கால் தவறு செய்தாங்கன்னு கண்டுபிடிச்சி 2 பேருமே சிறைக்கு போனாங்களாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வழக்கும் அதே நேரத்தில் வரும். இவர் ஆனந்த் வெங்கடேஷ், ஜஸ்டிஸ் டாக்டர் ஆனந்த் வெங்கடேஷ் பிப்ரவரியில் எண்டில் தீர்ப்பு கொடுப்பார். ஏன்னா பிப்ரவரியில் முடிச்சிடுவார். டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் போட்டார். கொடநாடு வழக்கு சுருபிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ கிட்டத்தட்ட முன்னாடி பின்னாடி 2 பேருக்குமே சிக்கல் வந்ததுன்னா 2 கட்சிக்கும் தலைமை இல்லாமல் போயிடும். அப்போ வேறு வழி இல்லாமல் மெர்ஜி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. தலைவர் இல்லைன்னா 2ஆம் கட்டத்திலாம் எடுத்து பண்ண முடியும். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 பேருமே விடுதலை பண்ணப்பட்டார்கள், ஏன்னா 2ஐயும் பார்க்கணும். அப்படின்னா தேர்தலில் எந்த கட்சிக்கு மக்கள் அதிகமாக வாக்களிக்கிறாங்களோ அதுதான் உண்மையான அதிமுக முடிவாயிடும். நீங்கள் தேர்தல் கமிஷனோ கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எடுக்காத முடிவை மக்கள் எடுத்தாங்கன்னா அதுதான் ஃபைனல் தீர்ப்பு. சார், இப்போது உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 22ஆம் தேதி துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறதா ஒரு தகவல்லாம் வருகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? 22ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். ராம ஜென்ம பூமி அவரோட பிராண பிரதிஷ்டை கோயிலோட கும்பாபிஷேகம் நாள். ரொம்ப ஆப்டான நாள். இவருக்கும் பதவி அங்கே ராமருக்கு பட்டாபிஷேகம் மாதிரி இங்கே இளவரசருக்கு பட்டாபிஷேகம். ஆனால் போன வாரம் கூட யாரோ கேட்டதுக்கு எனக்கு துணை முதலமைச்சர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரி, தமிழ்நாட்டு அரசியலில் எம்எல்ஏ வேண்டாம்னா எம்எல்ஏ கொடுங்கன்னு அர்த்தம், மந்திரி வேண்டாம்னா மந்திரி கொடுங்கன்னு அர்த்தம், முதலமைச்சர் வேண்டாம்னா முதலமைச்சர் கொடுங்கன்னு அர்த்தம். இதுதான் எழுதப்படாத விரிகள். ஆனால் ஸ்டாலின் 28ஆம் தேதி ஃபாரின் போகிறார். அது முதலீடுகள் எடுக்காதவர்களாம், அவர் ட்ரீட்மெண்ட் ஆகிறவர்களாம் தனிப்பட்ட பயணம். அது நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா 2.5 வருஷமாக எந்த வெளிநாட்டுக்கும் போகல. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது லண்டனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் ஓரளவுக்கு நல்லா குணமாயிட்டார். நல்லா குணம் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. நல்லா ஆக்டிவாக இருக்கார். ஆனால் இப்போ போகிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2.5 வருஷமாக இவர் வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு அவங்க டெலி மெடிசன் வசதி வச்சு அந்த லண்டன் டாக்டர்கள் டெலிஃபோன் வழியாக டெலிமெடிசின் வழியாக நம்ம முதலமைச்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் இங்கே லோக்கலாகவே அந்த ட்ரீட்மெண்ட், ஏன்னா இந்தியா அட்வான்ஸ் ஆகிடுச்சு இப்போது ட்ரீட்மெண்ட்டில்.
ஸோ வெளிநாட்டில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு இப்போ சோனியா காந்தி மாதம் அமெரிக்காவுக்கு நியூயார்க் போனாங்க. வருஷத்துக்கு அப்புறம் 2 வாட்டி போனாங்க. மெமோரியல் ஸ்லோன் கேட்ரிங் ஆஸ்பத்திரிக்கு தான் போனாங்க நியூயார்க்கில். நானே போய் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு புற்றுநோய் வந்தது, நல்ல கவனம் அழைச்சிட்டாங்க. இப்போ அவங்க அடிக்கடி போகிறது இல்லை. அந்த மாதிரி ஸ்டாலின் அடிக்கடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பர்சனல் விஷயமாக போகிறாரா, அஃபிஷியலாக போகிறாரா, உடல்நிலையாக நமக்கு தெரியாது சொல்ல முடியாது. ஆனால் உதயநிதி கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாருன்னா அப்போ குறைஞ்சி 1 மாதம் அவர் நாட்டில் இருக்க மாட்டார் அப்படின்னா ஒரு இது. ஸ்டாலின் அந்த விதத்தில் அவங்க அப்பாவோடு இருந்தவங்களெல்லாம் ஆதரிச்சுன்னு வர்றார். துரைமுருகன் ஆட்டம், பொன்முடி ஆட்டம், நேரு ஆட்டம், சீனியர்கள்லாம் மதிப்பு கொடுத்து போர்ட்ஃபோலியோவில் பின்ன இருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா கூட இருந்தவங்கள மரியாதை கொடுத்தா ட்ரீட் பண்ணுறார். தன் அப்பாவால் அடையாளம் காட்டப்பட்ட, தாத்தாவால் அடையாளம் காட்டப்பட்ட அமைச்சர்களை வச்சுப்பாரா, எப்படி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. 2வது, ஸ்டாலின் வந்து அரசாங்கத்தில் பல பொறுப்புகளை வச்சு துணை முதல்வர் ஆனார். டைரக்டாக வரல. மேயராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், மந்திரியாக இருந்தார். கலைஞர் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கல ஸ்டாலினுக்கு. எல்லாரும் சொன்னாங்க கொடுங்கன்னு, சுமாரியா அப்படின்னார். அவருக்கு என்னென்னா பையன் நல்லா கற்றுக்கணும், நல்ல ஒரு அனுபவம் வந்து அவரால் சொந்த காலில் நிற்க முடியுன்றப்பறம் தான் துணை முதலமைச்சரே கொடுத்தார். ஸ்டாலினுக்கே அவளை வெயிட் பண்ண வச்சார். ஆனால் உதயநிதி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார் உடனே. ஸோ அந்த 2.5 ஆண்டுகள் தான் எல்லாமே உதயநிதிக்கு நடக்குது. எம்எல்ஏ, மந்திரி எல்லாமே. இப்போ 2.5 3 வருஷத்துக்குள்ள துணை முதலமைச்சர் ஆகிட்டானா 5வது வருஷம் முதலமைச்சர் ஆகிடுவார். அவரை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாங்கிற கேள்வி. இப்போ அந்த சனாதன மேட்டர்ல அவர் மீது வழக்கெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு தகவலாம் வருகிறது. உங்களோட கருத்து என்ன? இது சனாதன மேட்டர் வந்து டெல்லியோட கண்ணாசைப்பில் இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் அவர் டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை பார்த்ததில் அந்த கேலோ இந்தியா கூப்பிட்டது ஒரு பங்காக இருக்கலாம், இல்லை அங்கே மறுக்க முடியாது. பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. தமிழ்நாட்டோட நிதி நிலைமை, புயல் வெள்ளம், அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு, நிறைய வந்துருச்சு. இப்போது அமைச்சர்கள் சொத்து குவிப்பு, பாதி அமைச்சர்கள் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இவர் மேலே போடப்பட்ட சனாதன வழக்கு, இதெல்லாம் வந்து பேசப்பட்டது. பிரதமர் அறிவுரை சொன்னாராம், எங்கள் இளைஞர் நல்லபடியாக ஆட்சியை கவனிக்கணும், அனாவசியமாக லூஸ் ஸ்டாக்லாம். பிரதமர் மேலே என்ன குறை சொன்னால் கூட லூஸ் ஸ்டாக் வராது. லூஸ் ஸ்டாக் விடுவார். மற்ற மந்திரிகள் லூஸ் ஸ்டாக்கு, ஓசி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டாலின் அந்த விதத்தில் வார்த்தையை அளந்து பேசுவார். கோவப்பட மாட்டார், உணர்ச்சி வசப்பட மாட்டார், அமைதியாக இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் அப்பாவை மாதிரி கற்றுக்கங்கன்னு மோடி சொன்னாராம். ஸ்டாலின்ஜி எப்படி பொறுமையாக இருக்காரு, எந்த வார்த்தையும் அனாவசியமாக விடாமல், அப்பாட்டே இதெல்லாம் கற்றுக்க மாட்டீங்களா தம்பி, அவர் ஆங்கிலத்திலோ ஹிந்திலையோ whatever சொன்ன சாராம்சம், இந்த மாதிரி கற்றுக்க மாட்டிங்களா, இந்த மாதிரிலாம் பேசலாமா, உங்களோட வளர்ச்சிக்கு தடைப்படாதா அப்படின்னு. இப்போ என்ன ஆகுன்னா, மத்திய பாரதிய ஜனதா கட்சி குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, எப்படி சசிகலா முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டு பெங்களூர் கூட்டு போயிட்டாங்க. 2 நாளில் முதலமைச்சர் ஆக வேண்டியவர் வித்யாசாகர் ராவ் காணாமல் போயிட்டார். கவர்னர் எங்கே இருந்தாலும் இருந்தாலும் கவர்னர் காணாமல் போய், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் டெல்லி, நீ காணாமல் போயிடுங்க, ஜட்மெண்ட் பெங்களூர் கூட்டு போயிடுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பயம் வருமோன்னு பயப்படுறாங்க திமுகவில். ஏன்னா சனாதன மேட்டரில் எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் அடுத்த ஸ்டேஜ் என்ன நமக்கு தெரியும். அது நாட்டிலே வந்து கூட்டு போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் மத்திய அரசாங்கத்தை ரொம்ப தொடர்ந்து விமர்சனம் பண்ணிங்கன்னா, மோடி ஒரு கண் அசைச்சார்னா, அந்த எஃப்ஐஆர் உயிர் பெற்றதுன்னா இங்கே எப்படி நீங்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்க முடியும்? அது ஒரு கேள்வி வரும். நீங்கள் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் மோடிலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவாங்க 22 அப்புறம். ஏன்னா 28ஆம் தேதி இவர் போகிறார். அது இல்லாமல் 22ஆம் தேதி நல்ல நாள், ராமஜென்ம பூமி நாள். அந்த நாளில் பண்ணுறது விசேஷம்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நடுவில் நான் கேள்விப்பட்டேன், துர்கா அம்மையாரும் இவரும் நம்ம சேகர் பாபுவும் ராமஜென்மபூமி போகிறதா இருந்து பதவியேற்பாருன்னா அம்மா போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோடியோட கோபத்துக்கு ஆளானார்னா இந்த பதவியேற்பு விழாவை சிக்கல் பண்ணுறதுக்கு மோடிக்கு பவர் உண்டு. மோடி மனசை வச்சா பண்ணலாம். இல்லை வேண்டாம், நம்ம இது சின்ன பசங்க ஏதாவது பதவிக்கு வந்துட்டு போட்டு நம்ம ஏன் கெடுக்கணும், அவங்க மக்கள் தண்டிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா பதவி ஏற்கிறது பர்மிட் பண்ணுவார். ஆனால் இது பதவி ஏற்கிறது ஏற்காதும் இந்த எஃப்ஐஆரோட தன்மையை பொறுத்து, அவர் மீது என்ன வழக்கு பாயுங்கிறத பொறுத்து, மோடி என்ன மனசு வைப்பாங்கிறத பொறுத்து தான் எல்லாமே முடிவாகும்.
பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் இப்போ முரசொலி பஞ்சமி நிலத்துல பார்த்தீங்கன்னா, பட்டியலின ஆணையம் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும், ஆர்எஸ் பாரதி கொடுத்த மனு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பஞ்சமி நிலம்ங்கிறது என்ன? வெள்ளைக்காரன் காலத்தில் பட்டியலின மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்வாதாரமே இல்லை. அவங்களுக்கு இப்போ பூதான்னு ஒரு மூமெண்ட் வந்தது. ஆச்சாரியா வினோபா பாவே நாடு முழுக்க நடந்து போனார். உங்ககிட்ட 10 ஏக்கர் இருக்கா, 1 ஏக்கர் தானம் பண்ணு கொடு கேட்டார். அவர் வந்து காந்தி மாதிரி யாரும் அவர் மறுப்பு தெரிவிக்கல. பூதான் அந்த நிலத்தை வாங்கி ஏழைங்களுக்கு பிரித்து கொடுத்தார் ஆச்சாரியா வினோபா பாவே. இன்னும் போற்றப்படுகிற மனிதர். ஏன்னா நிலம் என்பது மக்களின் சொத்து, அதை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஆக்கிரமிக்க முடியாதுன்னு அவரோட எண்ணம். அவர் வழியே வந்தவங்க தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம். நீங்கள் கேட்கலாம், ஏங்க முரசொலி மட்டும்தான் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கா? தமிழ்நாடு முழுக்க பஞ்சமி நிலமுக ஆக்கிரமிக்கப்படுகின்றன. ஜெயலலிதாவோட 2 பங்களாவே பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது. பயனூர் சிறுதாவூர் பங்களா. கலைஞர் ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம் பஞ்சமி நிலம் தானே. ஆனால் ஆட்சியில் இருக்கும்பொழுது எந்த ஒரு அமைச்சர்களோ முதலமைச்சரோ மனம் வந்து இது எடுத்து போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். இப்போது என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்டாலின் ஆர்எஸ் பாரதி விட்டு கேஸ் போகிறதுக்கு முன்னாடி சரி மூலப்பத்திரம், இப்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, சிக்கல் வருது. இப்போது ஈசிஆரில் பாதி லேண்டு ப்ராப்ளம் என்னென்னா 4 ஓனர் ஒரே ஃப்ளாட்டுக்கு இருக்கான், ஒரே கிரவுண்டுக்கு இருக்கான். கோர்ட்டில் போய் முடியுது, 10-20 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் மூலப்பத்திரம் தான் உங்களுக்கு ஆதாரம், யார் ஒரிஜினல் ஓனர் அப்படின்னு ஈஸி போட்டு பார்த்து பட்டா எடுத்து பார்த்தப்பறம் தெரியும். சரி நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலின்ட்ட, சரி இது வந்து பஞ்சமி நிலமாக இருந்துட்டு போட்டோம், கலைஞர் தெரிஞ்சு வாங்க தெரியாமல் வாங்கினார். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட தான் நிதி, கட்சி நிதி, கோடிக்கணக்கான பணக்காரர் 20 கோடி ரூபாய் இந்த நிலத்துக்கு ஈக்குவலண்ட்டாக தெரியாதனமாக வாங்கிட்டோம் நாங்கள் பஞ்சமி நிதியில், ஆதி திராவிட நலத்துறைக்கு தானம் செய்கிறேன். முடிஞ்சு போச்சு மேட்ரு. நீங்களும் நல்ல பேர் வந்துடும், ஒத்துக்கிட்டீங்க. பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டு தான், அவங்க இடிக்க போகிறது இல்லை. இடித்து என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் சொல்லலாம், ஐயா இடிக்காதீங்க, 20 கோடி 50 கோடி கொடுக்குறேன், என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு வேறு கிரவுண்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா SC/ST வாரியம் கன்சிடர் பண்ணும். நீங்கள் ஈகோ பிரச்சனையில் நான் தான் ஆட்சியில் இருக்கேன், என்னை யார் கேட்க முடியும், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு பண்ணிங்கன்னா ஹைகோர்ட்டோ SC/ST கமிஷனோ ஆக்டிவாக தான் ஆகும். நீங்களே அவங்களுக்கு தூண்டில் எடுத்து கொடுக்குறீங்களே. தெரிய வந்தது மூடி மறைச்சதால தான் ப்ராப்ளம் வந்தது. மூடி மறைக்காமல் நீங்கள் யாரும் இடிக்க போகிறதில்ல பஞ்சமி. இப்போ நீங்கள் என்ன மாட்டிக்கினீங்க, இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கினீங்க. இப்போ SC/ST கமிஷன் மூலப்பத்திரம் கேட்டால் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம். நீ SC/ST கமிஷன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்குறதுல ஒன்றும் நடக்காது. அவங்க தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. இப்போ நீங்கள் மூலப்பத்திரத்தை கொடுக்கறதுக்கான நிர்பந்தத்தில் தள்ளப்படுறீங்க. இது நீங்களே பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம். இப்போ மூலப்பத்திரம் கொடுத்தாங்கன்னா ஈடியுமா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரசொலியை இடிக்கிறத ஒத்துப்பீங்களா? என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கான முன்னெடுக்கே தமிழக அரசு சார்பில் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, இவங்க SC/ST கமிஷனில் தமிழக அரசு ஒன்று இல்லை, திமுக. ஏன்னா இதுக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம தொடர்பு பற்றி பேசக்கூடாது, தப்பு. இது ஒரு ட்ரஸ்ட், DMK ட்ரஸ்ட்டு, முரசொலி ட்ரஸ்ட்டு. முரசொலிங்கிறது DMK அங்கமாக இருந்தால் கூட 2 தனிப்பட்ட துறைகள், அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒரு பெரிய லாயரை வச்சு பண்ணலாம், இல்லை SC/ST கமிஷனில் போய் பேசலாம். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, SC கமிஷனுக்கு போக மாட்டேன்னு சொன்னதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அங்கே போய் உங்கள் ஆர்குமெண்ட்டை பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இனிமேல் SC/ST கமிஷனில் போய் அவங்கள திருப்திப்படுறதுக்கான முயற்சியில் திமுக தலைமையும் முரசொலி ட்ரஸ்ட்டும் செயல்படணுமான்னு பார்க்கணும். சார், இப்போ தலைமை அரசு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ராஜினாமா செய்தது குறித்து உங்களோட கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க? ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வொகேட்ஸ் தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம். சிறந்த குற்றவியல் வழக்கறிஞர், மூலக்கார். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்போது நான் இருந்தேன், அப்படி ஸ்பெல் பவுண்டாக பேசுகிறார். சர்வதேச விஷயங்களில் புலி. இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கு பாதி பேர் தெரியாது. அவர் UN வந்து சர்வதேச அரசியலை பற்றி பேசி கைத்தட்டல் வாங்கும்போது நான் இருந்திருக்கேன். சிறந்த வக்கீல். ஆனால்
இன்னைக்கு என்ன அந்த எஸ்எம்எஸ் ட்வீட் போட்டிருக்காருன்னா, அந்த செய்தி நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். ராஜினாமா பண்ணுறது மகிழ்ச்சியான காரணமாங்க? என்ன பண்ணுவாங்க வழக்கமா? நான் வருத்தத்துடன் ராஜினாமா பண்ணுகிறேன். சண்முக சுந்தரம் சார் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடலை, பெருசாக மீட் பண்ணல, பேசலை, எதுவும் இல்லை. ஆனால் ராஜினாமாங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன்ங்கிறது அவருடைய மனநிலையை காட்டுறது. திமுக ஆட்சிக்கு 21 வந்த பொழுது சண்முக சுந்தரம் கூப்பிட்டு நீங்கள் அட்வொகேட் ஜெனரலாக வரணும்னு சொன்னபோது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு முழு சுதந்திரம் வேணும். ஏன்னா அவரெல்லாம் வந்து நோ நான்சென்ஸ் மென். இந்த ஜால்ரா தூக்குறது, பொட்டி தூக்குறது, அது ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அவர். கலைஞரின் செல்லப்பிள்ளை, மதுரையில் கொடை வீடு அப்படின்ற பிரபலமான வீட்டோட உரிமையாளர். மதுரையில் அவங்க குடும்பமே திமுக குடும்பம். மதுரை முத்து மேயர் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தாத்தா தான். மதுரையில் சண்முக சுந்தரம் ஃபேமிலி மிகப்பெரிய ஃபேமிலி, கொடை வீடு ஃபேமிலி. கொடை வீடுனா மதுரையில் தெரியாதவங்களே கிடையாது. அவரை போய் கேவலமாக ட்ரீட் பண்ணிங்க. அட்வொகேட் ஜெனரலில் போய் அந்த மீட்டிங்கில் கேவலமாக பேசலாமா? நீங்கள் 10 மந்திரி ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு இவர் என்னங்க பண்ணுவார்? அட்வொகேட் ஜெனரலுக்கு ஒரு இவர் வந்து கோதாவில் இறங்கி சண்டை போடக்கூடிய மனுஷர் இல்லை, இன்டலெக்ட், மூளை உள்ளவர். அவர் என்ன சொன்னாங்கன்னா, சட்ட பிரகாரம் எதையும் பண்ணுவேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆனந்த் வெங்கடேஷ் மேலே இம்பீச்மெண்ட் போடுங்க, பார்லிமெண்ட்டில் 50 எம்பிட்ட கையெழுத்து வாங்குவோம், 100 எம்பிட்ட கையெழுத்து வாங்குவோம். ராமசாமி இம்பீச் பண்ண மாதிரி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இம்பீச் பண்ணுவோம் டாட்டு போட்டு பேசியிருக்காங்க. அவர் சொன்னால், ஐயா அது மாதிரிலாம் பண்ண முடியாது, சட்டத்தில் இடம் இருந்தால் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நாங்கள் சட்டம் பண்ணிக்கிறோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, திமுக வழக்கறிஞர் அணி 4 கோஷ்டியாக இருக்குது. விடுதலை, வில்சன், என்ஆர் இளங்கோ, சண்முக சுந்தரம், இந்த மாதிரி ஒரு 10 கோஷ்டியாக பிரிஞ்சிருக்கு. ஒருத்தர் மேலே பழி போடுறேன். அட்வொகேட் ஜெனரலுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் அவர் பண்ணுவார். அவரால் இறங்கி ஒரு நீதிபதிகிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணலாமே தவிர, ஐயா விடுவீங்கன்னு கேட்க முடியும்? எப்படிங்க பண்ண முடியும்? அது ஏன்னா இவர் வந்து அதே நீதிமன்றத்தில் வக்கீலாக இருந்து, சீனியர் அட்வொகேட்டாக இருந்து, அவர் குற்றவியல் வழக்கறிஞராக இருந்து, அவருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவருக்கு தாய் வீடு மாதிரி, அங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவரை போய் நீங்கள் நிர்பந்தப்படுத்தி ஜட்ஜு மிரட்டுங்க, அவரை மிரட்டுங்க, அவரை பிடிங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னா மனசாட்சி உள்ள யாராவது மாதிரி பண்ணுவாங்களா? உங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்குது இல்லைங்களே. ஆனால் ஒரு அட்வொகேட் ஜெனரல் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து சட்ட நெருக்கடிக்கு தீர்வு கொடுங்கன்னு தீர்வை கண்டுபிடிக்காம அட்வொகேட் ஜெனரல் மேலே குறை சொல்கிறதுலேயே தயாராக இருந்தீங்க. அது கூட உங்கள் கட்சி வக்கீல்களும் இது அதுக்கு தொட போகிறாங்க. எந்த தன்மானம் உள்ள ஒரு வழக்கறிஞர், அதுவும் அவர் ஜென்டில்மேன், என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு மிரட்ட முடியுமா? ஆர்எஸ் பாரதியை போடுங்க அட்வொகேட் ஜெனரலாக, நல்ல கோர்ட்டு மிரட்டுவார். அதுக்கு முன்னாடி தண்டனை அனுபவிங்க. சண்முகத்தில் சொன்னாராம், ஐயா நம்ம போகிற ரூட்டில் போனால் நல்லது, நீங்கள் அக்ரெசிவ் ரூட்டில் போனீங்கன்னா கோர்ட்டை பகைச்சக்கூடாது. அவருக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியும். கோர்ட்டை பகைச்சக்கூடாதுங்க, அது பெரிய இடம். நம்ம வந்து அரசாங்கங்கிறது ஒரு பில்லர், ஜுடிஷியரிங்கிறது ஒரு பில்லர். நீதிபதிகளை மதித்து அவங்கள சொல்கிற பேச்சு கேட்டு தான் பண்ணணுன்னா, நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு சப்போர்ட்டா, ஜட்ஜுக்கு சப்போர்ட்டா, அதுக்கு சப்போர்ட்டாலாம் கேட்டாங்கன்னா, அது அவரை விட ஒரு 40 வயசு கம்மியானவங்க அவரை கேவலமாக பேசினா அது எப்படிங்க பொறுத்துப்பாரு? இது லீகல் லுமினரி இல்லை. அவர் இப்போ முதலமைச்சர் அதை நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக தான் ராஜினாமா பண்ணாரா சார்? இப்படி என்னதான் ராஜினாமா பண்ணக்கூடிய அவசியம் என்ன? அவர் கட்சி ஆட்சி நடக்குது. இப்போது வெளியாட்கள் யாராவது நீங்கள் அட்வொகேட் ஜெனரலாக போட்டு ரிசைன் பண்ணுறதா தான் ஒத்துக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இவர் இது மட்டும் இல்லை, இவர் பையன் ஒரு பெரிய லாயர், கனிமொழியோட செக்ரட்டரியாக இருக்கார், அவர் ஸ்போக்ஸ்மேனாக இருக்கார், அவர் ஒரு பெரிய சிறந்த லாயர். குடும்பமே டிஎம்கே குடும்பம். அவங்க தாத்தா, அவங்க தம்பி, அவங்க பிரதரு, அவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே திமுக ஃபேமிலி. ஆர்எஸ் பாரதி ஆள்கிட்ட கொடுங்க அட்வொகேட் ஜெனரலாக, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இப்போ பிஎஸ் ராமன் போட கேள்விப்பட்டேன். விபி ராமன் நல்ல சாய்ஸ். பிஎஸ் ராமன்லாம் திமுக கிடையாது, ஆனால் திமுக அனுதாபிகள். விபி ராமன் தான் வந்து கலைஞரோட அட்வொகேட்டாக இருந்தார். கலைஞருக்கு வந்து அண்ணாவோட அட்வொகேட், கலைஞர் கூட இல்லை, அண்ணாவோட அட்வொகேட். அதுக்கு முன்னாடி அட்வொகேட் ஜெனரலாக இருந்திருக்கார். அட்வொகேட் ஜெனரல்ங்கிற போஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் பண்ண முடியும். நீங்கள் நீதிபதிகளை மிரட்டியோ பணிய வச்சோ ஒரு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு காரியங்கள் பண்ணக்கூடிய பதவி இல்லை. அது அரசாங்க வக்கீல், கட்சி வக்கீல் இல்லை.
இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்க வக்கீலை கட்சி வக்கீலாக மாற்ற பார்க்குறாங்க. அது ஆர்எஸ் பாரதிக்கு லெவல் சரியாக இருக்கும். சண்முக சுந்தரம் மாதிரி இன்டெலெக்சுவலாக அந்த வேலைக்கு ஒத்துக்க மாட்டார். அவருக்கு சட்டத்தை எப்படி மதிக்கணும்னு தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தாரு, நம்ம கண்ணி பண்ணால் சட்டத்துக்கு மதிப்பு. ஏன்னா நாளைக்கு அதே கோர்ட்டில் போய் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு திமுக ஆட்சி போச்சுன்னா அவர் அதே கோர்ட்டில் போய் சீனியர் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஜட்ஜுங்களை பகைச்சிக்க முடியுமா? ஒரு ஜட்ஜை பகைச்சிக்கிறதுக்கு வக்கீல் இருக்காங்க. உங்கள் வாதங்களை எடுத்து வைக்கலாம், ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஜட்ஜை. ஐயா இப்படி இருக்கு, என்னோட கிளைண்ட்டு ஒரு வயசானவர், வியாதிக்காரரு, அவருக்கு 73 வயசு ஆகி போச்சு, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் நீதிபதிகளை மிரட்டி பணிய வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அதை உணராதனால தான் இந்த பிரச்சனை தான் வருது. இதுக்கான வேற காரணமும் சொல்றாங்களே சார், அதாவது இந்த சினிமா விஷயத்துல வந்து அவர் இன்வால்வ் பண்ணனால தான் அவர் ராஜினாமா பண்ணார் அப்படின்றது. சார் நிறைய விஷயம் இருக்குது இதில். பொன்முடி மேட்டர், செந்தில் பாலாஜி மேட்டர், தங்கம் தென்னரசு, KKSR, ஐ பெரியசாமி, இதில் துரைமுருகன், இது எல்லாமே சென்னை நீதிமன்றங்களை சுற்றி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை சுற்றியே வருது. அது சண்முக சுந்தரோட போராத காலமோ என்னவோ தெரியல, அவரை சுற்றியே இதெல்லாம் வருது. ஏங்க ஒரு நீதிபதி எடுக்கக்கூடிய சரி, நீங்கள் சண்முக சுந்தரம் வேணான்னா நீங்கள் முகுல் ரோஹத்கிலேருந்து அரியமா சுந்தரத்துலேருந்து டெல்லியில் இருக்கிற அத்தனை லாயரையும் கொண்டாந்துட்டீங்க. டெல்லியில் லாயரே இல்லை, இப்போ எல்லாம் சென்னையில் தான் உட்காந்துருக்காங்க. டெல்லியில் டாப் லாயர்ஸ் அத்தனை பேரும் இங்கே வந்து ITC கிராண்ட் சாவில் உட்காந்து DMK லாயர் இருக்கு. அது ஏதாவது சண்முக சுந்தரம் எடுத்தாரா? இல்லை. நீங்கள் உங்கள் லாயரை வச்சு பண்ணுங்க. அவர் ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாரு. அவர் தான் ஆஜராகணும் இல்லை, யாரை வேணா வச்சுக்கங்கன்னார். இன்ஃபேக்ட் அவர் டெல்லியில் போய் 2-3 லாயர் வரமாட்டேன்னாங்களாம். சண்முக சுந்தரம் போய் சொல்லியிருக்கார், ஐயா வாங்க ஐயா. ஏன்னா சண்முக சுந்தர வார்த்தைக்கு டெல்லியில் ஏன் மதிப்புன்னா, அவர் ராஜ்யசபா MP இருந்தார். அவர் கூட இருந்தவங்கெல்லாம் தான் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சீனியர் அட்வொகேட்ஸாக இருக்காங்க. இவர் பாரில் வந்து ரொம்ப ரொம்ப சீனியர் மேன். அப்படி கூட்டின்னு வந்து உங்களுக்கு இப்போ ஃபேவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏதாவது நடிகை மகாராஷ்டிராவில் ஏதாவது ஒரு கேஸில் மாட்டினாங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் என்னங்க பண்ண முடியும்? அட்வைஸ் கொடுக்கலாம். இப்போ நான் போய் கேட்குறேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ண அட்வைஸ் கொடுக்கலாம். தலைமை வழக்கறிஞர் போய் அங்கே எப்படி ஆஜராக முடியும்? அதுக்கு பாம்பேயில் தான் லாயரை வைக்கணும். இவரோட லாயர் ரெஃபர் பண்ணுவார். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அட்வொகேட் ஜெனரல் ப்ளேம் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? நாளைக்கு PS ராமன் இருந்தால் கூட அவருக்கான சுதந்திரங்கள் கொடுக்கப்படவில்லை என்றால் அவராலையும் கண்டினியூ பண்ண முடியாது. மனசாட்சிக்கு அதான் சொல்கிறேன், ஒரே லாயர் உங்களுக்கு ஏற்ற அட்வொகேட் ஜெனரல் RS பாரதி. அவரை போட்டிருக்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். அவர் என்ன வேணால் என்ன சாமதான பேத தண்டம்லாம் பண்ணி நீதிபதிகளை வழி கொண்டு வந்துடுவார். உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அவரே போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு ஓவர். எதுக்கு நீங்கள் வந்து நல்லவங்களாம் போட்டு துன்புறுத்துறீங்க? சார் இப்போ செந்தில் பாலாஜி அவரோட தம்பிக்கான அசோக்குமார் தொடர்புடைய இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை மீண்டும் வந்து சோதனை நடைபெறுது. என்ன காரணமாக இருக்குது சார் பின்னணி? செந்தில் பாலாஜி தம்பி எங்க? அதான கேள்வி. மறைமுகமா இங்கே இருக்காரு. நீங்க மறைமுகமா இருக்க செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை வரும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கும் பெயில் கிடைக்கல. இப்போ செந்தில் பாலாஜியை காப்பாற்ற போறீங்களா, செந்தில் பாலாஜி தம்பியை காப்பாற்ற போறீங்கிறத இப்போ கேள்வி. உங்களுக்கு முன்னாடி இருக்க கேள்வி. என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நீங்க பெயிலில் விடுறதுக்கு பர்மிட் பண்ணாது. அப்படி இப்படி கூட சொன்னாங்க. இப்போ கடைசியில் அவர் இன்னும் அமைச்சராக இருக்கார், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கார், சாட்சியங்களை கலைச்சிருவார். தம்பி இல்லை. 4 காரணங்கள். செந்தில் பாலாஜி வெளியில் வரணும்னா முதல்ல MLA பதவி ராஜினாமா பண்ணணும், அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணணும், அவர் தம்பியை சரண்டராக சொல்லணும். இது பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களை பெயிலில் போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. சண்முக சுந்தரம் மாதிரி ஆளுங்களை போய் பிடிச்சி குடையிறீங்க, பெயில் எடுக்கலைன்னு. எப்படி பெயில் எடுக்க முடியும்? இங்கே சட்டங்கிறது சண்முக சுந்தரத்தால் வளைக்கப்பட்டது அல்ல. சட்டங்கிறது சட்டம். யார் வந்தாலும் அதான் சட்டம். அது யாரும் மாற்ற முடியாது. முகுல் ரோஹத்கி வந்தால் கூட ஒன்றும் மாற்ற முடியாது. ராம் ஜெத்மலானி வந்தால் கூட மாற்ற முடியாது. சட்டங்கள் இயற்கை. ஆனால் இது என்ன ஒரு செந்தில் பாலாஜி மேட்டில் என்ன ஒரு பிடிவாதம் காட்டுறாங்கன்னா, யார் சொல்லி அவரை மந்திரியாக கண்டினியூ பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல. அவர் ஃபேமிலி சொல்லியா, அவர் சொல்லியா, இல்லை அவர் வேண்டான்னு சொல்லி பதவி எடுக்காமல் இருக்காங்களா, இல்லை அவர் வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவர் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மர்மமாக இருக்குது. செந்தில் பாலாஜி வரணும்னா என்ன பண்ணணும்னு சின்ன குழந்தை கூட தெரியும். 3 காரணம் கொடுத்தேன். இது அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? அப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வெளியில் வந்தால் பல விஷயங்கள். இப்போ வெளியில் வராதவே அப்ரூவல் ஆனால் என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒரு கேள்வி இருக்குல்ல. வெளியில் வராமல் அப்ரூவல் நாளைக்கு சொல்லிட்டா நான் அப்ரூவல் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வச்சுங்க, என்ன பண்ண முடியும்? டெல்லி அவர் பாதுகாக்கும். ஸோ இது வந்து சிக்கல் மேலே சிக்கல் நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. இது வந்து அமைதியாக போகிறதா இருந்தால்
இதெல்லாம் 3 ரிசைன் ராஜினாமா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவர் தம்பி வரட்டும். ஏங்க தம்பி எதுக்கு நீங்கள் பாதுகாக்கணும்? உங்கள் கட்சி எம்எல்ஏ பாதுகாக்கிறது ஒத்துக்கிறேன், மந்திரியை பாதுகாக்கிறது ஒத்துக்கிறேன், நியாயம் இருக்குது. நம்ம கட்சி மந்திரி சக அமைச்சர்னு மந்திரியோட தம்பி எதுக்கு பாதுகாக்கிறீங்க? அப்போ என்ன உள்ளே இருக்குதுன்னு தெரியலையே. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இப்போ முன்னாள் அமைச்சர் பொன்முடி பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காரு, அதை சுப்ரீம் கோர்ட்டில். நாளைக்கு வந்து அதோட தீர்ப்பு வரப்போகுது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாரும் சொன்னாங்க டிசம்பர் மாதமே சுப்ரீம் கோர்ட் எடுக்கும்னாங்க 20ஆம் தேதி வாக்கில். நான் சொன்னேன் வெக்கேஷன் வராதுன்னு. அது எப்படி சொல்கிறீங்க? தப்பாக சொல்கிறீங்க, உங்களுக்கு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? அதான் எனக்கு சட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை, அனுபவம்னு ஒன்று இருக்குது. 40 வருஷமாக கோர்ட்டை பார்த்துட்டு வரேன். நானே ஒரு காலத்தில் விக்டிமானவன், எனக்கு தெரியும் கோர்ட் எப்படி நடக்கும்னு. வராதுன்னு. ஜனவரி 1ஆம் தேதி வரும்னாங்க, வராதுன்னு. லிஸ்ட் ஆகும், நம்பர் ஆகும், கேஸ் வரதுக்கு 10 நாள் ஆகும்னு. அப்போ கூட சொன்னேன், ஐயா 10 தேதி 15 தேதிக்கு வந்தேன்னா வயிற்றில் நெருப்பு கட்டினாமல் இந்த 22ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கலைன்னா சரண்டர் ஆனுன்னு ரூல் இருக்குது. அதை ஒன்றும் மாற்ற முடியாது. 1 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. அந்த 1 மாதம் எப்படி பயன்படுத்துறீங்கிறது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்து இல்லை. சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு காலத்தில் ஜெயிலுக்கு போய்ட்டு வர சரி கேஸ் எடுன்னு சொல்லாது. உங்கள் அவசரம் அவங்களுக்கு அவசரம் இல்லை, உங்களுக்கு அவசரம் அவங்களுக்கு அவசரம் இல்லை. நாளைக்கு வந்தால் கூட நாளைக்கு உடனடியாக பெயில் கொடுப்பாரா தெரியாது, ஸ்டே பண்ணுவாரா தெரியாது. இடி கிட்டேருந்து கொரி கேட்பார், உங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கன்னு கேட்பார். நாளைக்கு தீர்ப்பு வழங்காம தள்ளி வைக்கிறது இல்லை. நான் இப்போ நாளைக்கு என்ன பார்ப்பாங்க? இவர் போட்ட வழக்கோட தன்மையை பார்ப்பாங்க. என்னென்ன சொல்லியிருக்கு, என்ன காரணங்கள். இங்கே சொன்னால் அதே காரணம் தான், வயசாச்சு, 73 வயசு, டயபெட்டிக்கு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், அதெல்லாம் வழக்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் நாளை காலைல 12 மணிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் வாங்க, 2 மணிக்கு கவர்மெண்ட் அட்வொகேட் வாங்க, 3 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு தீர்ப்பு. அது சுப்ரீம் கோர்ட் வழக்கத்திலே கிடையாது. இதுக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஆர்குமெண்ட் இவங்க வாதாடுறதுக்கு அப்புறம் இடிக்கிட்டேருந்து ஒரு அஃபிடவிட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அது அன்னூல் டேட் போடுவார். அந்த டேட் 22ஆம் தேதிக்குள்ளே இருந்ததுன்னா தலை தப்பிச்சுது, 22ஆம் தேதிக்கு அப்புறம் வந்ததுன்னா சிக்கலில் மாட்டிக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.